இப்ப அவரே வந்து இந்த வெள்ளை அறிக்கையை பார்த்து ரொம்ப வெறுப்புல உட்கார்ந்துருக்கதா வந்து எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலியமா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஊழல் பண்ணீங்கன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, வெள்ளை அறிக்கையும் விட்டாச்சு, அந்த ஊழல் பணம் எங்க போச்சு? அதாவது அன்பில் மகேஷ் தான் அந்த துறை அமைச்சரா இருந்தாரு. யார் யார்கிட்ட காசு வாங்கினாரு, எவ்வளவு வாங்கினாங்க, அன்பில் மகேஷ் மட்டும் வச்சுக்கிட்டாரா இல்ல அவர் கூட எத்தனை பேர் இருந்து அதை வாங்கினாங்க, இதுல எந்தெந்த அதிகாரிகள் வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்க, என்ன இருக்கு அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்றதையும் நிதிய நீதினு வாசிக்கிறதும் வந்து வெள்ளை அறிக்கை கிடையாது. அந்த விஷயத்தை நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்க முதலமைச்சருக்கு என்னதான் வேலை இந்த தமிழ்நாட்டுல? வாயை திறக்க மாட்டாரு, சட்ட ஒழுங்கை சரி பண்ண மாட்டாரு, மின்சாரத்தை கொடுக்க மாட்டாரு, விவசாயிகள் போராடினாலும் ஏன்னு கேட்க மாட்டாரு, மேகதாதுல அணை கட்டினாலும் அவருக்கு தேவையில்லை, மேட்டூர் அணை திறக்கலனாலும் தேவையில்லை. அப்புறம் எதுக்காக இந்த முதலமைச்சரை நீங்க தேர்ந்தெடுக்கணும்? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஸ்ரீராம் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. திமுக அவங்க ஆட்சியில் செய்த ஊழல்கள் பற்றி எப்போ தான் நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க? தாவேக்கு ஆட்சி வந்த பிறகு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் மக்கள் எதிர்பார்த்துருப்போம். இப்போ வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அடுத்ததாக இவங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுமதியில் நடந்த அந்த ஊழல்கள் குற்றச்சாட்டுகள் குறித்து இப்போ பல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்னஜி நடந்துட்டு இருக்கு, இதில் யாரெல்லாம் சிக்க போகிறாங்க? இவங்க மாதிரி நானுமே வந்து இந்த தனியார் பள்ளிகள் விஷயத்தில் வந்து அவங்களோட பேட்டிகள் எல்லாம் நான் பார்த்துருந்தேன். இவ்வளோ நாள் வந்து திமுக அரசாங்கம் வந்து ரொம்ப சலுகைகள் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லிட்டு இருந்த அதே தனியார் பள்ளி குழுக்கள்லாமே வந்து இப்போது திமுகவுக்கு எதிராக மாறி இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆட்சிமானா இது எல்லாமே நடக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இது எல்லாத்தையுமே எந்த இடத்துல அவங்க எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும்னா, இப்போ இருக்கக்கூடிய நிதியமைச்சர் மரிய வில்சன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் ஒரு வெள்ளை அறிக்கை வர்றாரு. அந்த வெள்ளை அறிக்கையில் எந்த துறையில் எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு, யார் எவ்வளோ கமிஷன் சுருட்டி இருக்கா, அரசுக்கு வர வேண்டிய வருவாய் எங்கே மடைமாற்றம் பண்ணி எந்த அரசு அதிகாரிகளுக்கு போயிருக்கு, எந்த அமைச்சர்களுக்கு போயிருக்குங்கிறத தெளிவாக வெளிப்படுத்துறது பேர் தான் வெள்ளை அறிக்கை. என்ன இருக்குது அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறதையும் நிதிய நீதினு வாசிக்கிறதும் வந்து வெள்ளை அறிக்கை கிடையாது. அந்த விஷயத்தை நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஒரு புது ஆள் தானே, நீங்கள் ஏன் அவருக்கு அவகாசம் கொடுக்கூடாதுன்னா, உண்மைதான், அவரும் ஒரு புதுமையான ஒரு அமைச்சர், அவருக்கு அவகாசம் கொடுக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னார், வெள்ளை அறிக்கை விட்டதுக்கப்புறம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த வெள்ளை அறிக்கைங்கிறது இந்த ஆட்சிக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, இத்தனை கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறமே ஸ்டாலின் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் 5 லட்சம் கோடி கடனோட இந்த தமிழ்நாட்டோட பட்ஜெட் வந்து இப்போ 10 லட்சம் கோடிக்கும் அதிகமாக மாறிடுச்சு. இவங்க வந்து இந்த ஒரு மாசத்துல 13 லட்சம் கோடின்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாமே ரொம்ப பதட்டமா இந்த விஷயத்த கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து விஜய் அவர்கள் சொன்னப்ப ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாங்க. இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை விட்டுட்டா வந்து இந்த திமுகவோட பண்டவாளங்கள்லாம் தெரிஞ்சிடும், எந்த அமைச்சர் எவ்வளோ ஊழல் பண்ணாங்க. உதாரணத்துக்கு பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த அமைச்சர்கள்லாம் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க ஊழல் பட்டியலில் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதையுமே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப மூடி மறைச்ச மாதிரி, அந்த ஈயம் பூசின மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப பாலிஷாக வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க. இது மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ற விதமா இல்ல. அவங்களே வந்து ஒரு அறநிலையத்துறையில நடந்த ஊழல் பத்தி ஏதாவது வெளியே வரும், இந்த தங்கத்தை உருக்குனது அதெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் எதிர்பார்த்த சமயத்துல நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஏமாற்றம் தான், மிகப்பெரிய ஏமாற்றம். மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான், இதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இது வந்து திமுகவுடைய 2.0 வெர்ஷனா இருக்குமோ தாவேக்காங்கிற மாதிரி மக்கள் ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க. ரொம்ப கிளியரான ஒரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து ஒருவேளை புதுமையான அமைச்சர்னு சொல்லி அவருக்கு முட்டு கொடுத்து அவர் தப்பிச்சுக்கிட்டாலுமே, அவர் கூட அதை தயாரிச்ச அதிகாரிகள் எவ்வளவோ அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் கூட இருக்கிறாங்க, எவ்வளவோ மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் கூட வச்சிருக்கிறாங்க. அதாவது எஃபிஷியண்டான ஆஃபீஸரை நான் வந்து போட்டிருக்கேன், அவங்க மூலியமா நான் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காட்ட போறேன்னு விஜய் அவர்கள் வந்து மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாரு பாத்தீங்களா. இப்ப அவரே வந்து இந்த வெள்ளை அறிக்கையை பார்த்து ரொம்ப வெறுப்புல உட்கார்ந்துருக்கதா வந்து எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் மூலியமா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் மன்றத்துல அது எடுபடல. சோ அப்ப திமுக வந்து சரியா தான் கடன் வாங்கியிருக்காங்கிற மாதிரி தாவேகா வந்து மக்கள் மத்தியில ஒரு விம்மத்தை உருவாக்கிட்டாங்க. அப்ப எங்க போச்சு? ஊழல் பண்ணீங்கன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, வெள்ளை அறிக்கையும் விட்டாச்சு, அந்த ஊழல் பணம் எங்க போச்சு? சோ நீங்க வந்து தெரிஞ்சுதான் தப்பு பண்றீங்களா, இல்ல திமுகவுடைய தவறுகளை அவங்களோட கூட்டணியில நீங்க ஆட்சி பண்றதுனால அவங்களோட தவறுகளை நீங்க மறைக்கிறீங்களாங்கிற கேள்வி வந்து மக்கள் மத்தியில ரொம்ப இயற்கையாவே வருது. இதுல பார்க்கும்போது இப்போ அந்த கேள்வியிலேயே பாத்தீங்கன்னா
திமுக ஆட்சியில் தனியார் பள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அங்கீகாரத்துக்கு திமுக ஆட்சி கடந்த ஆட்சியிலலாம் 30 லட்சம் முதல் 50 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்கூலுக்கு. ஆனால் இப்போது தாவேக ஆட்சியில் இலவசமாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து குறிப்பாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதில் ஈடுபட்டதாகவும் செய்தி வருது. இது பின்னணி என்னது? தற்போதைய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ₹1 கூட வாங்குறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் காசு வாங்கினாங்கிறதே அவர் சொல்லியிருக்கணும் இல்லையா? அதாவது அவர் தான் அந்த துறையோடைய இப்போ அமைச்சர், அவருக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்கு, அதிகாரிகள் அவர் கூட தான் இருக்காங்க. அதை வெளிப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன ஒரு தயக்கம்னு நான் கேட்குறேன். இல்லை வந்து நீங்கள் இவ்வளோ வெளிப்படைத்தன்மையாக இருக்கேங்கிறீங்க, நாங்கள் இனிமேல் தவறு செய்ய போகிறதில்ல, ஊழல் செஞ்சதில்லைன்னு சொல்கிறீங்க. ஊழல் செய்கிறது இல்லைன்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் தான், கண்டிப்பாக அது பாராட்டத்தக்கது, அதில் எந்த விதமான சந்தேகமோ சமரசமோ இருக்கவே கூடாது. பட் இதுக்கு முன்னாடி தவறு நடந்ததா நீங்கள் சொல்ல வரீங்கல்ல, அந்த தவறை யார் பண்ணா, அதை நீங்கள் எப்போ எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்க? இல்லை இப்படியே சொல்லி இந்த அரசாங்கம் வந்து மக்களை ஏமாத்தியே 5 வருஷத்தை கடந்துடலான்னு இருக்கிறீங்களாங்கிறது மக்களோட ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதாவது அன்பில் மகேஷ் தான் அந்த துறை அமைச்சராக இருந்தார், யார் யார்கிட்ட காசு வாங்கினாரு, எவ்வளோ வாங்கினாங்க, அன்பில் மகேஷ் மட்டும் வச்சுக்கிட்டாரா, இல்லை அவர் கூட எத்தனை பேர் இருந்து அதை வாங்கினாங்க, இதில் எந்தெந்த அதிகாரிகள் வந்து இன்வால்வ் ஆகிருந்தாங்க, அவங்க இப்போ தண்டிக்கப்பட போகிறாங்களா, இல்லை விசாரணை வளையத்துக்குள்ளே இருக்காங்கிறதெல்லாம் யார் சொல்லணும்? இந்த மக்கள் நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்த இந்த அரசாங்கம் தான் சொல்லணும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த அரசாங்கம் தெளிவாக திமுகவை காப்பாற்றுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லாமல் நான் சொல்கிறேன். அதை மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த துறையின் அமைச்சராக இப்போது இருக்கக்கூடியவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கூலுக்கு போகும்போது எந்த விதமான மத அடையாளங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னாரு. அப்புறம் சில தினங்களுக்கு கழித்து என்ன சொல்கிறாருன்னா, நானே ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கயிறு கட்டியிருப்பேன், நெத்தியில் போட்டு வச்சுருப்பேன்றாரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து எந்த மாதிரின்னு எனக்கு புரியல. ஏன்னா அவர் சும்மா குழப்பிட்டு இருக்கிறாரு. இப்போ பாருங்களேன், நான் கூட வந்து கயிறு கட்டியிருக்கேன், எனக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கையெல்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த நம்ம பழகிறவங்களுக்குள்ள ஜாதி பார்க்கணுங்கிற விஷயங்கள்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான விஷயம். இதை வந்து ஸ்கூலில் பார்க்கக்கூடாதுங்கிற விஷயத்த அவர் தெளிவுபடுத்திடணும். ஓகேவா? அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், இப்போ எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் பொட்டு வச்சிருக்கிறீங்க, நான் சில சமயங்களில் பொட்டு வைப்பேன். ஸோ ஒருத்தவங்களோட நம்பிக்கையை அவங்கவுங்க நம்பிக்கையிலே விட்டணும். இப்போது மத அடையாளங்களை பள்ளிக்குள்ளே திணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இஸ்லாமிய சகோதரிகளை வந்து இவங்க வந்து பர்கா போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களா? சொல்ல முடியாது. அது ஒரு மிகப்பெரிய எதிர்வினை தமிழ்நாட்டில் ஏற்படுத்திடும். அப்போ வந்து இந்துக்கள் மட்டும் கயிறு கட்டக்கூடாது, இந்துக்கள் மட்டும் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி அனைவருக்குமான அது ஒரு சட்டமாக இருக்க முடியும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல. அவர் சொன்ன வர விஷயம் வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். ஏன்னா பள்ளிகள் வந்து கல்வி கற்கிறதுக்கான மட்டுமான இடங்கள், அது ஒரு மாணவரோட எதிர்காலத்தை செதுக்கக்கூடிய இடம். அங்கே போயிட்டு நான் எந்த மதம் எந்த ஜாதின்னு தெரிஞ்சுக்கிறது அவசியமே கிடையாது. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி, சில மாணவர்கள்லாம் வந்து பரீட்சைக்கு போகிறப்போ சின்ன ஸ்டிக்கராக வந்து சாமி, அவங்களுக்கு பிடிச்ச சாமி படத்தை ஒட்டிட்டு போவாங்க. அது அவங்களோட நம்பிக்கை. நம்பிக்கையோட தான் ஒரு குழந்தைகளும் வளரணும். நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் தான் அவங்க தவறான வழிக்கு போகிறாங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கைகளில் தலையிடுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லைங்கிறத நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே மாதிரி பள்ளி கல்லூரி இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இந்த ஜாதிய மதவாத சிந்தனைகள்லாம் இருக்கக்கூடாது. அவங்க கல்வியில் மட்டும் அவங்களுடைய கவனம் செலுத்தி பெரியாளாக வரணுங்கிறதையும் என்னோட ஒரு ஆசையாக நான் சொல்லிக்கிறேன். தாவேக ஆட்சியில் இதுவரை திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது விசிகாவுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல, ஆனால் இவர் கொடுத்துருக்கிறார். காங்கிரஸுக்கு இது வரைக்கும் ஒரு 50 வருடங்களுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம் கொடுக்கல, இவர் கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு எதிர்ப்பு அவங்களுக்கு இருந்தாலும் அவர் இன்னொரு சைடு பார்க்கும்போது பிராமணர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறார். விஜய் அவர்களோட இந்த செயல்பாடுகள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த பிராமணர்களுக்கு இடம் கொடுத்துருக்காருங்கிறத வந்து அரசியலாக்குறாங்க. பட் ஒரு பிராமண பெண்மணி தான் தமிழ்நாட்டை பல ஆண்டுகள் கட்டி ஆண்டாங்க. யாருன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஸோ வந்து இங்கே இந்த மதம் ஜாதிங்கிறதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட்டாக இருந்தாலுமே கவர்னர் உரையில் வந்து நேற்று தாவேகா எழுதி கொடுத்த விஷயம் என்னன்னா, பல ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 75-76 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கூட்டணி அமைச்சரவை வந்து தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதை பெருமையாக சொல்லி இவங்க எழுதி கொடுத்தாங்க கவர்னருக்கு. ஸோ இவங்க அதை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க, மக்களை திசை திருப்ப பார்க்குறாங்க. இவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அதாவது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட்டணிக்கு இடம் கொடுக்கணுங்கிறது ஒன்றும் சட்டம் கிடையாது. ஏன்னா கலைஞர் அவர்கள் வந்து 2006 அதை நிகழ்த்தி காட்டிட்டாரு. ரொம்ப மைனாரிட்டி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி, பட் கூட்டணியில் இருக்கிற யாருக்குமே சீட்டு கொடுக்காம அவருடைய அரசியல் நாலேஜ் தந்திரம் அவருடைய அறிவு கூர்மையில அந்த கவர்மெண்ட்டை ஓட்டிட்டாரு. ஆனால் விஜயால நிச்சயமாக அதை செய்ய முடியாது. மக்கள் அவருக்கு வந்து முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல, வெறும் 108 சீட்டு தான் கொடுத்துருந்தாங்க.
அதை முழுமைப்படுத்தணும்னா, கூட்டணி கட்சிகளை தக்க வச்சுக்கணும்னா, திமுக இருந்து அபகரிக்கணும்னா அவர் நிச்சயமா இந்த விஷயத்தை பண்ணினா மட்டும்தான் அவரோட ஆட்சி வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு ஓடும். ஒருவேளை அதுலேயும் அவருக்கு சந்தேகம் இருக்கிறதுனால தான் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வந்து இப்போ ஒன்னொன்னா ராஜினாமா பண்ண வச்சு இவருடைய சார்பாக கட்சியில் நிற்க வைக்கிறதுக்காக முயற்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக காரங்க என்னைக்கு வேணாலும் நம்மளை விட்டுட்டு திமுக விசுவாசமா போயிடலாங்கிற பயம் முதலமைச்சருக்கு இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கெல்லாம் விட்டுட்டுமே எதிர்கட்சியில இருக்கிறவங்கள தன்னோட கட்சிக்குள்ள சேர்க்கறதுலேயே வந்து முதலமைச்சர் ரொம்ப கவனமா இருக்கிறாரு. இந்த அமைச்சரவை வந்து விஜய் வந்து காலத்தின் கட்டாயம். அவர் ஒன்றும் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷர்லாம் கிடையாது. ஒருவேளை மறுபடியும் ஒருவேளை ஆட்சிக்கு வந்து இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தந்தார். நம்ம இதை பத்தி பேசலாம், மக்கள் இதை பத்தி கொண்டாடட்டும். வாழ்த்துக்கள். வாய் திறங்க முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திமுக வந்து அரசியல் பண்றாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, முதல்வருக்கு நாங்கள் உடனடியாக நெருக்கடி கொடுக்க மாட்டோம், அவர் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்ன திமுக இப்போ இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவராக உதயநிதி அவர்களின் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ப்ரோ ப்ரோ அந்த கேள்வி தான் எனக்கு வந்து கேட்க தோணுது. 6 மாதங்கிறது கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு அவகாசம் கொடுத்து தான் ஆகணும். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதாவது ஒரு அறிக்கை கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நாங்கள் நல்லா செய்ய போகிறோம், பெண்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்க போகிறோம், படிக்காத இளைஞர் வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் மாதம் மாதம் காசு தர போகிறோங்கிற மாதிரி ஒரு அடிப்படையாக ஒரு கட்சியும் வந்து ஒரு இலவசங்களை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கு நிச்சயமாக 6 மாதம் தேவைப்படும். ஏன்னா வந்து அவங்க கவர்மெண்ட்டில் உட்காரணும், அந்த இடத்த ஸ்டடி பண்ணணும், சரியான ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் நியமிக்கணும், இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டில் பண்ண தவறுகளை வந்து களைஞ்சிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக உருவாகிறதுக்கு கண்டிப்பாக 6 மாதம் தேவைப்படும். நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த ஒரு முட்டாள்தனமான விஷயத்த இந்த ரூட் மாஃபியா மாதிரியான சில ஏஜென்சிஸ் வந்து மக்கள் மனசில் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி திணிக்கிறாங்க. சார் நான் கேட்குறேன், 3 வயசு பச்சை குழந்தைய ஒரு கூட்டுப்பாலியல் நடக்குது. இந்த விஷயத்துலயும் 6 மாசம் வாயை திறக்காதீங்கன்னு சொன்னா மக்கள் மனநோயாளிகளா இல்லையா? அதாவது இந்த ரூட் மாஃபியான மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு சிலருக்கு ஒரு 500 ரூபா ஆர்டிஸ்டுக்கெல்லாம் காசு கொடுத்து இந்த மாதிரி தவறான தகவல்களை வந்து சமுதாயத்தில் பரப்பிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து உளவுத்துறைகள்லாம் கண்டுபிடிச்சு அவங்களை கட்டுப்படுத்தணும். தமிழ்நாட்டில் கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா விஜய் கூடயே தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால வந்து அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்காது. ஆனால் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி சமுதாயத்தில் தவறான சிந்தனைகளை பரப்புறவங்களை கட்டாயமாக தண்டிச்சாகணும். இல்லைன்னா மக்கள் வந்து ஒரு மனநோயாளிகள் ஆயிடுவாங்க. அதாவது முன்னாடிலாம் வந்து ரொம்ப மக்கள் தெளிவாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு 12வது படிக்கிற மாணவி வந்து பாதிக்கப்பட்டாங்க. அப்போ எல்லா மக்களுமே கேள்வி கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, உங்களோட ஆட்சியில் வந்து ஒரு பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்லை பார்த்தீங்களா, அவங்க எதிர்காலம் என்ன ஆச்சுன்னு எல்லா மக்களுமே வந்து ரொம்ப வெந்து போய் கேள்வி கேட்டாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாணவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு மக்கள் கேள்வி கேட்டாதான் இனி வர மாணவிகளோட பாதுகாப்பை அரசாங்கம் ரொம்ப கண்காணிக்கும். ஓகேங்களா? அந்த மாணவியோட உயிரை வந்து இப்போ கேட்குற மாதிரி தற்கொலையில் கேட்குறாங்க பார்த்தீங்களா, என்ன ஒரு மாணவி பின்னாடி முதலமைச்சர் போயிட்டு இருப்பாரான்னு சொல்லிட்டு. அதாவது அந்த மாணவி வந்து இயற்கை உபாதைக்காக வெளியே போயிருக்காங்க. இப்போ அதை வந்து ஸ்டாலின் சார் தான் வந்து தடுத்துட முடியுமா? ஆனாலும் மக்கள் கேள்வி கேட்டாங்க. அது ரொம்ப சரியான விஷயம். அப்பதான் இனி வரும் மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பயம் வரும். ஆனா இந்த ஆட்சியில இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் எந்த மாதிரியான மனநிலையில இருக்காங்கன்னா, எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் 12 மணி நேரத்துல 12 மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா எங்க முதலமைச்சருக்கு இதுதான் வேலையான்னு கேக்குறாங்க. நான் கேக்குறேன், உங்க முதலமைச்சருக்கு என்னதான் வேலை இந்த தமிழ்நாட்டுல? வாயை திறக்க மாட்டாரு, சட்ட ஒழுங்கை சரி பண்ண மாட்டாரு, மின்சாரத்தை கொடுக்க மாட்டாரு, விவசாயிகள் போராடினாலும் ஏன்னு கேட்க மாட்டாரு, மேகதாதுல அணை கட்டினாலும் அவருக்கு தேவையில்லை, மேட்டூர் அணை திறக்கலனாலும் தேவையில்லை. அப்புறம் எதுக்காக இந்த முதலமைச்சரை நீங்க தேர்ந்தெடுக்கணும்? அவரோட வேலை என்னன்னு இந்த மக்கள் வந்து ஒரு தெளிவுபடுத்தவே மாட்டேங்கிறாங்க. அண்ணன் முதலமைச்சரா உட்காந்துக்கணும். அவர் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு வீட்டில் உட்காந்துருக்கலாமே, ஏன் முதலமைச்சரா உட்காந்துருக்கணும்? அந்த இருக்கை எவ்வளவு பவர்ஃபுல்லானது, அதுல எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கு, அதுல எத்தனை கோடி மக்களோட எதிர்காலம் இருக்குங்கிறது தெரிஞ்சுதானே நீங்க அந்த இடத்துக்கு வந்தீங்க. அது தெரியாம தான் நீங்க முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து ஸ்டாலின் சார் அப்படின்னு பஞ்ச டைலாக் பேசிட்டு போனீங்களா, இல்ல யாரும் எழுதி கொடுத்ததுனால அப்படி பேசிட்டீங்களா, இல்ல எக்கு தப்பா தெரியாம மக்கள் ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சரா உட்கார வச்சுட்டாங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முதலமைச்சருடைய வேலை என்ன? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான அத்தியாவசியங்களை கொடுக்கணும். அதுக்கப்புறம் இலவசங்களை நீங்க கொடுக்காம போங்க. அது 6 மாசத்துக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த அடிப்படையான விஷயங்களுக்கு 6 மாசம் டைம்னு கேட்கறது ரொம்ப கீழ்த்தனமான ஒரு விஷயம். அதுக்கு முட்டு கொடுக்குற ஒருத்தர் வீட்லயுமே பெண் குழந்தைகள் இருக்காங்கிறத மறந்துட்டு பேசுறாங்க. அதை தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம வீட்லயுமே பெண் குழந்தைகள் இருக்காங்க. அது வரைக்கும் 6 மாசம் எந்த பாதுகாப்பும் இல்லாம நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு எதுவும் பிரச்சனைனா நீங்க இதே மாதிரி பேசுவீங்களான்னு சொல்லி நான் இந்த மக்களை கேட்க விரும்புறேன். ஏன்னா அந்த விஷயம் வந்து ரொம்பவே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ரூட் மாஃபியாவால திட்டமிட்டு பரப்பப்படுது.
அது நிச்சயமா மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். நீங்க தயவு செஞ்சு குரல் கொடுக்கலன்னா இன்னும் எத்தனையோ மாணவிகளோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகிறத நான் இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்க விரும்புறேன். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.